நாம் தொழுகையிலே சஜதா மற்றும் ருக்குவிலே இருக்கக்கூடிய நேரத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நன்மை. இந்த நன்மையை நாம் அறிந்தால் நிச்சயமாக நாம் தொழுகையை விடமாட்டோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலிலே ஒரு இளைஞர் தொழுது கொண்டிருக்கின்றார். அவருடைய தொழுகை வேகமாக இருக்கின்றது. அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இளைஞர் யார் என்று இங்கே இருக்கக்கூடிய தோழர்களில் யாருக்காவது தெரியுமா என்று கேட்டார்கள். அங்கே இருந்த ஒரு தோழர் எனக்கு அந்த இளைஞர் தெரிந்தவர் என்று சொன்னபோது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அவர் தெரிந்திருந்தால் நான் அவர் தொழுது முடித்தவுடன் ருக்குவையும் சஜதாவையும் நீட்டி தொழுமாறு நான் சொல்லி இருப்பேன். காரணம், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான், இறைவனுடைய அடியான் தொழுகின்ற நேரத்திலே அவனுடைய பாவங்கள் கொண்டு வரப்படும். அவனது தலையின் மீது அல்லது அவனுடைய இரண்டு